துளசி, வாங்க ஆண்டி. என்ன லக்ஷ்மி தூங்கிட்டாளா? ஆமா ஆண்டி, எப்ப தூங்குனா? இப்பதான் ஆண்டி தூங்குனா. உட்காருங்க. ஆ. ஆமா, கண்ணுமா எங்க? ஆளே காணோம். வெளியில போனா இப்ப வந்துருவா. ம்ஹும். இதோ வந்துட்டா. ஆ. அத்தை, கண்ணம்மா, சும்மா இங்க தூங்கலான்னு வந்தேன். ஆ, ஆமா, நீ எங்க போயிட்டு வர? சந்தியான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ஓ, அந்த தென்காசி பொண்ணு. அவங்கதான் அத்தை. அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். ஓ, சரிம்மா. ஆ, இன்னைக்கு நீ நடிச்சத பத்தி நிறைய பேரு உன்னை பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? நிஜமாவா அத்தை? ஆமா கண்ணம்மா, அதுவும் நீ துர்கா தேவியா நடிச்சத பார்த்து நானே ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேம்மா. அந்த கோவம், ஆக்ரோஷம் எல்லாம் அப்படியே அச்சு அசலா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணேம்மா. தேங்க்ஸ் அத்தை. ஒரே நிமிஷம் கண்ணுமா, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். ஆ, கண்ணம்மா உட்காரு. ஆ, அந்த ப்ரோக்ராம்ல புருஷனை வதம் பண்ற மாதிரி நடிச்சல்ல, நிஜமா சொல்லு. அப்போ உன் மனசுல பாரதி தானே இருந்தா? இல்ல அத்தை, நான் அப்படி எதுவும் நினைக்கல. அது வெறும் நடிப்பு மட்டும்தான். என்னமோ சொல்ற, நான் நம்புறேன். ஆனா பாரதி முழு நாடகத்தையும் வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு நிச்சயமா நான் சொல்ற மாதிரியே தோணி இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உன் கூட 4-5 நாள் இருக்க போறோங்கிற ஆசையில தான் நான் வந்தேன். திடீர்னு பாரதி வந்து இங்க நிப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. அவன் எப்பவும் போல மூஞ்ச கடுகடுன்னு வச்சுக்கிட்டு தான் தெரிஞ்சிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் உங்க 2 பேரையும் ஒன்னா வச்சு பாக்குறோங்கிறதே என் மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதல். எனக்கு ஒரு பெரிய திருப்தி. கண்ணம்மா, நான் கொஞ்ச நேரம் இங்க படுத்து தூங்குறேன். இந்த வயசுலயும் பிராக்டிஸ் டான்ஸ் ஆடி எனக்கு காலெல்லாம் அப்படியே ரொம்ப வலிக்குதுமா. ரொம்ப வலிக்குதா அத்தை? நான் வேணா மாத்திரை எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கொஞ்சம் தூங்கி எழுந்திருச்சா எல்லாமே சரியாயிடும். ஆமா, நீயும் தானே ஆடின, உனக்கும் டயர்டா தானே இருக்கும். வா, நீயும் நேரத்தோட வந்து படு. இல்ல அத்தை, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் தூங்குறேன். சரிம்மா. எனக்கு கொஞ்சம் சூடா தண்ணி கூடம்மா, குடிச்சிட்டு நான் தூங்குறேன். இதோ எடுத்துட்டு வரேன் அத்தை. என்னங்க அத்தை, தூங்கிட்டீங்களா? கால் வலிக்குதுன்னு சொன்னாங்களே.
தானே அத்தை உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம். என் கூட இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே உங்களை நீங்களே இப்படி வருத்திக்கிறீங்க. என்னை மன்னிச்சிருங்க அத்தை. நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறேன். உங்களுக்கு மட்டும் இல்ல அத்தை, எனக்குமே இந்த ஒரு வாரங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்து உங்க கூட ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்வேனான்னு எனக்கு தெரியல. இந்த சந்தோஷத்தையும் இந்த சந்தர்ப்பத்தையும் எனக்கு கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏய் என்ன? ஹாய் அங்கிள், நீங்க எப்படி இங்க? அது இருக்கட்டும், நீ எப்படி இங்க வந்த? உன்னை யார் கூப்பிட்டு வந்தா? எங்க அம்மா, துளசி சித்தி எல்லாரும் இங்க தான் இருக்காங்க அங்கிள். துளசி சித்தி ஆபீஸ்ல இருந்து டூர் அனுப்பியிருக்காங்க, அதனால இங்க வந்தோம். ஆனா யாரையும் காணோம், நீ மட்டும் இங்க தனியா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அது வந்து அங்கிள், இந்த ஸ்விம்மிங் கிளாஸ்ல நான் சேர்ந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தது நான் ரொம்ப லேட். ஓ அதான் மாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீ லேட்டா வந்திருக்க. நேரத்துக்கு வந்திருக்கலாம்ல. வந்திருக்கலாம் தான் அங்கிள், ஆனா எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்திருக்காங்கல்ல, அதுல இருக்க பெட் நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பரா இருக்கு. நேரம் போறதே தெரியாம ஜாலியா தூங்கிட்டேன். இதான் விஷயமா? ம், சரி விடு, ஸ்விம்மிங் எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம். நல்லா தூக்கம் வரும்போது தான் நல்லா நிம்மதியா படுத்து தூங்க முடியும். சரி, எனக்கு ஒரு டவுட். ம், நான் அன்னைக்கு உன் கிராமத்துக்கு வரும்போது நீ என்ன வந்து பார்த்த. உடம்பு சரியாத உன் அம்மாவுக்கு மருந்து மாத்திரை என்கிட்ட கேட்ட. அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். நீயும் சென்னை வந்துட்டு என்ன பார்த்த. ஆனா நான் எங்க போனாலும் என் பின்னாடியே நீ ஃபாலோ பண்ற மாதிரி தோணுதே. ஹலோ அங்கிள், நான் எதுக்கு உங்களை ஃபாலோ பண்ணணும்? நீங்க தான் என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் சின்ன பிள்ளைன்னு என்னை ஏமாத்த நினைக்காதீங்க. அடேங்கப்பா, உன்னை யாராச்சும் ஏமாத்த முடியுமா? நீ தான் இந்த ஊரையே வித்துருவியே. சரி, உன் அம்மா உடம்பு எப்படி இருக்கு? ஓகே தானே? ஆ, நல்லா இருக்காங்க அங்கிள். பழைய மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்ல. உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி ஓகே, அப்ப சொல்லு. தேங்க் யூ so much அங்கிள். சரி, உங்க மாஸ்டர் வர வரைக்கும் நீ இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க போற. அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன். சொல்லுங்க அங்கிள். பேசாம நான் உனக்கு ஸ்விம்மிங் கத்து தரேன். ஸ்விம்மிங் தெரியுமா? ஸ்விம்மிங் தெரியுமாவா? ரொம்ப நல்லா தெரியும். நான் வேணா உனக்கு கத்து தட்டுமா? நிஜமாவா சொல்றீங்க? ப்ராமிஸ். நானே இங்க ஸ்விம்மர்ல தான் வந்திருக்கேன். நம்மளா பாரு, காகல்ஸ், கேப் எல்லாமே இருக்கு. அப்படியா? ம், ஸ்விம் பண்ணலாமா? ஓகே. ஓகே. ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சு ரெண்டு பேரையும் பிரிச்சாலும் சாமி உங்களை சேர்த்து வச்சிருச்சு. ரத்த பாசம்னா சும்மாவா?
என்ன வெண்பா இப்படி சொதப்பிருச்சு? செந்தட்டை தடவி அந்த எரிச்சல் தாங்காம சந்தியானி பாதிலே ஓடி வருவாங்கன்னு நினைச்சா கடைசி வரைக்கும் சலிக்காம நின்னு ஆடினது மட்டும் இல்லாம நல்ல மார்க் வாங்கிட்டான். நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விடாது பார்வதி. கிண்டல் பண்ணாதீங்க, நானே செம கடுப்புல இருக்கேன். கூல் கூல், டென்ஷன் ஆகாத. ஒரு முயற்சி செஞ்சோம்னா ஜெயிக்கலாம் இல்ல தோக்கலாம். ஆனா அதுக்காக இப்படி ரொம்பலாம் ஃபீல் பண்ண கூடாதுமா. உங்க அண்ணி சந்தியா இவ்ளோ வைராகியமா இருப்பான்னு நான் கூட தான் எதிர்பார்க்கல. அவ்ளோ அரிப்பையும் எரிச்சலையும் தாங்கிக்கிட்டு எப்படிதான் ஆடினாலோ தெரியல. ஆமா வெண்பா, அதான் எனக்கும் ஷாக்கா இருக்கு. இந்த நல்லவங்களே இப்படிதாம்மா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிப்பாங்க. நமக்கு தான் அடிச்சு அடிச்சு கை வலிக்கும். நானும் கண்ணம்மாவை எவ்வளவு பாடுபடுத்திருக்கேன் தெரியுமா? ஏன் அவளை கொலை செய்ய கூட ஆள் செட் பண்ண, அது அவளுக்கும் தெரியும். ஆனா இது வரைக்கும் அவ எதையுமே வெளிக்காட்டிக்கவே இல்ல. பொறுமையின் சிகரமா அமைதியாவே இருக்கா. ஆனா எங்க அண்ணி அப்படிலாம் இல்ல. எதுவா இருந்தாலும் பெரிய சிஐடி மாதிரி கண்டுபிடிச்சு எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. ஓ அப்படின்னா ட்ரெஸ்ல சிந்தடிக் தடவினதை நீ தானே கண்டுபிடிச்சு அதையும் உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்கறியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி சரி, சும்மா சும்மா கலாய்ச்சேன். நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. டான்ஸ் போட்டியில தான் இப்படி ஆயிடுச்சு. அடுத்து நடக்க போற பொது அறிவு போட்டியிலயாச்சும் ஏதாவது கண்டிப்பா செய்யணும் வெண்பா. அதுல என்னமா பண்றது? கேக்குற கேள்விக்கு உங்க அன்னைக்கு பதில் தெரிஞ்சா சொல்ல போறாங்க, தெரியலனா இல்ல. என்ன வெண்பா, நாளா அப்போல இருந்தே வில்லி அது இதெல்லாம் சொன்னீங்க. நீங்க தானே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. இப்போ இப்படி பேசுறீங்க. ஹே, நீ விட்டா என்ன அழுதுருவ போல இருக்கே. விரும்மா யோசிக்கலாம். ஏதாச்சும் யோசிக்கணுமே. இதுல ஜிகே போட்டிக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கு. பத்திரமா கொண்டு போய் பீரோல வச்சிருங்க. சரிங்க மேடம். லாக்கர்ல வச்சுட்டு டேபிள்ல வச்சிருக்கேன். ஓகே. ஈவினிங் நான் வர லேட் ஆகும், நீங்க பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். எதுக்காக அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? இரு இரு. கேட்டியா? கொஸ்டின் பேப்பர் இங்க தான் இருக்கா. ஆனா அத வச்சு நம்ம என்ன பண்றது? நம்ம போட்டியில கலந்துக்கிட்டா எடுத்து பார்த்துட்டு என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பதில் சொல்லி அசத்திடலாம். ஆனா நம்ம தான் போட்டியிலே கலந்துக்கலையே. ஷோ லூசு. ஒருத்தவங்களை கெடுக்கணும்னா எப்படி வேணாலும் கெடுக்கலாம். உங்க அண்ணி சந்தியா ரொம்ப நல்லவ, நல்லா படிச்சவ, விவரமானவன்லாம் சொன்னல. ஆமா, யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். இருக்கட்டும். அப்படின்னா அவ பொது அறிவு போட்டியில கண்டிப்பா நல்ல பதில் சொல்லி அசத்துவா. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, உள்ள கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கோம்னு சொன்னாங்கல்ல, அத எடுத்துட்டு போய் அவ ஹேண்ட்பேக் உள்ள வச்சிருவோம். போட்டியில அவ நல்ல பதில் சொல்லிக்கிட்டே வருவா. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கிறத நிகழ்ச்சியில இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவோம். உடனே அவ கொஸ்டின் பேப்பர் திருடிதான் இந்த பொண்ணு கேள்விக்கு எல்லாம் பதில் சொன்னான்னு பிரச்சனையே உண்டு பண்ணிடுவாங்க. கண்டிப்பா இது பெருசா வெடிக்கும். ஐயோ, யாருங்க நீங்க? என்ன மூளைங்க உங்களுக்கு? பயங்கரமா யோசிக்கிறீங்க. என்ன பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், வேற யாராவது வரதுக்குள்ள நீ டக்குன்னு போய் கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கோ. நான் ஆள் யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு வாசல்லே நிக்கிறேன். நீ உள்ள போய் டக்குன்னு எடுத்துட்டு வந்துரு. நீங்களும் வாங்கல, எனக்கு பயமா இருக்கு. யாராவது வந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து கையும் களவுமா மாட்டிக்கிறதுக்கா? நான் இங்க நிக்கிறதே யாராவது வராங்களா இல்லையான்னு பார்த்து சிக்னல் கொடுக்கறதுக்கு தான். வா போலாம். வா வா.
இத டக்குன்னு எடுத்துட்டு போய் அண்ணி பேக்ல வைக்கணும். வா வா. ஓகே மேம். யா ஓகே. சரி சரி, நான் வச்சிடறேன். ஹாய் அங்கிள். ஏய் ஹாய். ஹாய். என்ன இது, கராத்தே கிளாஸ் போறீங்களா? ஆமா அங்கிள். பாருடா, காலையில பார்த்தா ஸ்விம்மிங் கிளாஸ், இப்ப பார்த்தா கராத்தே கிளாஸ். கொஞ்ச நேரம் கூட உன்னை சும்மா விடாம ரொம்ப போட்டு உன்னை டார்ச்சர் பண்றாங்க போல இருக்குங்க அம்மா. ஐயோ இல்ல அங்கிள், நானே எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணி இந்த கிளாஸ் எல்லாம் சேர்ந்திருக்கேன். சரி, நீ தான் எப்பவுமே உங்க அம்மாவை விட்டு கொடுக்கவே மாட்டியே, இதுல மட்டும் என்ன விட்டு கொடுத்துருவே என்ன? ஆனா உன்னை ஸ்விம்மிங் கிளாஸுக்கு கூட்டிட்டு வரதுக்கு உன் கூட உங்க அம்மா வரலையா? அவங்க இங்க வந்ததுல இருந்து ரொம்ப பிஸியாவே இருக்காங்க அங்கிள். இந்த இடமும் ரொம்ப சேஃப்டியா இருக்கா, அதான் நானும் எங்க அம்மாவை தேடாம தனியாவே போயிட்டு வந்துடுறேன். ஓ கிரேட்மா. அப்போ உனக்கு கராத்தே தெரியும், யாராவது உன்னை அடிக்க வந்தாங்கன்னா திருப்பி அடிச்சிடுவ, அப்படிதானே? இப்பதான் 4 நாளா போயிட்டு இருக்கேன், ஆனா கண்டிப்பா திருப்பி அடிச்சிருவேன். அப்படியா? எனக்கும் கராத்தே தெரியும். வா, போட்டுக்கலாமா? போங்க அங்கிள், நீங்க டாக்டர், சும்மா விளையாடாதீங்க. ஏன் டாக்டர் இருந்தா கராத்தே தெரிஞ்சிருக்க கூடாதா? காலையில அப்படிதான் ஸ்விம்மிங் தெரியும் சொல்றீங்க, இப்ப கராத்தே தெரியும் சொல்றீங்க. நீங்க டாக்டரா இல்ல இந்த மாதிரி வேலை ஏதாவது செய்றீங்களா? ஏய் பாலு, நான் டாக்டர் தான், ஆனா இதுவும் தெரியும். சரி, போட்டிக்கு வரியா இல்லையா? நீங்க விளையாடாதீங்க, நான் நிஜமாவே குத்திடுவேன். வந்து அடி, நானும் ரெடியா தான் இருக்கேன். வா குத்து பார்க்கலாம். குத்து. நான் அப்பவே சொன்னல என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு. அம்மா. எழுந்திரி. என்ன பண்ற வா நீ? வெண்பா. நீ ஒரு டாக்டர், ஒரு சின்ன குழந்தை கூட விழுந்து புரண்டு விளையாடிட்டு இருக்கா? நாங்க ஒண்ணு விளையாடல, கராத்தே ஃபைட் பண்றோம். நான் அங்கிளை அடிச்சிட்டேன். யாராச்சும் இத பார்த்து உன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க மாட்டியா பாரதி? நீ ஒரு டாக்டர், அத மனசுல வச்சுக்கோ. ஐயோ, எப்ப பார்த்தாலும் நீ ஒரு டாக்டர்னு சொல்லி உண்மையிலே ரொம்ப கடுப்பா இருக்கு. நான் டாக்டர் தான், பின்ன என்ன ஆடிட்டர் நான் சொன்னேன்? டாக்டர்னா என்ன, எந்த நேரமும் பார்த்தா ரோபோ மாதிரி கண்ணியம் தவறாத அப்படியே ஜென்டில்மேனா அலர்ட் ஆறுமுகமாவே இருக்கணுமா? கொஞ்சம் மனசு ஜாலியா சிரிச்சு பேசி விளையாடக்கூடாதா? இருந்தாலும் இந்த சமூகம் நம்ம டாக்டருங்கெல்லாம் ரொம்ப ஓவர் தான் பாக்குது. நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன சொல்ற எனக்கு நல்லாவே புரியுது வெண்பா. லீவ் இட், இட்ஸ் ஓகே. இங்க பாருவில, இந்த சின்ன பொண்ணு காலையில ஸ்விம்மிங் கிளாஸ், இப்ப பார்த்தா கராத்தே கிளாஸ், எவ்வளவு ஜாலியா இருக்க பாரு. இவ யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்ட பாரதி. இவ கண்ணம்மா வளர்த்துட்டு இருக்க புள்ள. இவள உன்கிட்ட அனுப்பி பர்பஸா பழக வைக்கிறாளோன்னு எனக்கு ஒரு டவுட். அங்கிள், இவங்களுக்கு கராத்தேனா ரொம்ப பயம்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா? ஆமா, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுது. 2 பேரும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்களா? வா சண்டை போடலாமா? நீ என்ன பாத்துடலாம். வெண்பா வேண்டாம், இவ பார்க்கதான் சின்ன பொண்ணு, ஒவ்வொரு குத்தும் இடி மாதிரி விழுது, தேவையில்லாம அடி வாங்காத. ஓவர் பில்டப்பா இருக்கே. முடிஞ்சா குத்து பாப்போம். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டியா நீ? என்ன அடிக்கடி போன் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? சாரி வெண்பா, கொஞ்சம் என் கூட வாங்கல. எங்க எதுக்கு? என்ன கொஸ்டின் பேப்பரை சந்தியானி பேக்ல வைக்கணும். ஹலோ, இதெல்லாம் நீ தான் வைக்கணும். உங்க அண்ணி இருக்கிற ரூமுக்கு நான் எப்படி வர முடியும்? ரெண்டாவது, உனக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் ஒரு அளவுக்கு தான், புரியுதா? ரொம்ப இறங்கி உள்ள வந்தா அப்புறம் ஏன் மேலே டவுட் வந்துரும். ப்ளீஸ்
டாக்டர் நீங்க வெளியில நின்னு ஆள் வராங்களா இல்லையான்னு பார்த்தா கூட போதும் டாக்டர். ப்ளீஸ்ங்க. சரி வா, டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு வரலாம். தேங்க்ஸ் டாக்டர். வா சீக்கிரம். வணக்கம், நான் உங்க அனுத்தியா. இது நம்ம ஷோ சூப்பர் குடும்பம். ஓகே, இது சூப்பர் குடும்பம். தமிழ்நாட்டின் சிறந்த குடும்ப உறவுகளை தேர்ந்தெடுக்கும் இந்த பிரம்மாண்ட போட்டிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்ப நம்ம மூன்றாவது சுற்று, அதாவது மூன்றாவது போட்டிக்கு உள்ள நுழைஞ்சிருக்கோம். இந்த சேர்ஸ்லாம் எதுக்கு இருக்குன்னு பாக்குறீங்களா? அதுவும் காலியா இருக்கிறதுனால உங்க எல்லாருக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எதுக்குன்னு நான் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம முதல் ரவுண்ட்ல கம்பேட்டபிலிட்டி பார்த்தோம். அடுத்தது செகண்ட் ரவுண்ட்ல பெர்ஃபார்மன்சஸ் பார்த்தோம். இந்த 2 ரவுண்ட்லயுமே ஒரு ஜோடி எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. சோ மீதி இருக்கிறது 8 ஜோடி. இங்க அவங்க குடும்ப உறவுகளும் இருக்காங்க. இந்த மூணாவது ரவுண்ட்ல என்ன போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது அறிவு போட்டி, அதாவது GK ரவுண்ட். So let's welcome all 8 pairs. மொத்தமா 20 கேள்விகள் கேட்கப்படும். இதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தெரியுமோ அவங்களுக்கு கையில ஒரு டார்ச் கொடுத்திருப்போம். அந்த டார்ச்சை யார் ஃபர்ஸ்ட் ஆன் பண்றாங்களோ அவங்க தான் ஆன்சர் பண்ண முடியும். क्वेश्चन சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. இப்ப டார்ச் கொடுத்துடலாமா? உங்களோட டார்ச் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல யார் டார்ச் ஆன் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் முதல் வாய்ப்பு. ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 10 மதிப்பெண்கள். போட்டிக்கு போலாமா? தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா கோடை காலத்துக்கு ஒரு தலைநகரம், குளிர்காலத்துக்கு ஒரு தலைநகரம்னு 2 தலைநகரம் கொண்ட இந்திய மாநிலம் எது? வாவ், क्वेश्चन முடிஞ்சதுமே இப்படி டார்ச் ஆன் பண்ணிட்டீங்களே. சோ உங்களுக்கு டெஃபினட்டா ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அழுத்திட்டீங்க, பதில் தெரியுமா? தெரியும். தென்காசி சந்தியா டார்ச் ஆன் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீர். ஒவ்வொரு வருஷமும் கோடை காலத்துல ஜம்முவிலையும் குளிர்காலத்துல ஸ்ரீநகர்லயும் தலைநகரும் மாத்தி மாத்தி செயல்படும். சரியான விடை. சந்தியாவுக்கு 10 மதிப்பெண்கள். குழம்புல கருவேப்பிலை போடணுமா கொத்தமல்லி போடணுமான்னு கேட்டா கண்டிப்பா அவங்க மாட்டிப்பாங்க. உன் ஆசைக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. பேசாம அங்க நடக்கிற போட்டியை பாரு. ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சரை அசத்தலா சந்தியா வேற லெவல் ஆன்சர் பண்ணிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். அத உன்கிட்டயே வெச்சுக்கோ. புடிங்க. தமிழ்
தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் எப்போது சூட்டப்பட்டது? வாவ், இதுக்கும் சந்தியா தான் டார்ச் ஆன் பண்ணிருக்காங்க. சூப்பருங்க. 1969 வருஷம் ஜனவரி 14ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. இன்னொரு விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு பேரு மெட்ராஸ் ஸ்டேட் இல்லனா சென்னை மாகாணம்னு சொல்லுவாங்க. சந்தியா, சரியான பதில மட்டும் சொல்லாம அதுக்கு விளக்கம் வேற சொல்லிருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் சத்தியமா தெரியாதுங்க. சூப்பருங்க, வேற லெவல். சந்தியாக்கு மிகப்பெரிய கைத்தட்டல கொடுத்துருங்க. தமிழர்களின் பண்பாடு பழமையானது என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அது எத்தனை ஆண்டு பழமையானது என்பதை நிரூபிக்க அண்மையில் ஒரு அகழாய்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஊர் எது? தெரியுமாங்க, சீக்கிரம் அழுத்துங்க. வாவ், சொல்லுங்க சார். அது மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற கீழடி, அந்த ஊர் தான். வாவ், தேங்க்யூ, தேங்க்ஸ். சூப்பர். சார் வந்து கரெக்டா பதில் சொல்லிட்டாரு. எதிர்பார்த்து எப்படா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் முகத்திலேயே நான் பார்த்தேன் அவங்க 2 தடவை ஆன்சர் பண்ணும்போது. சோ உங்களுக்கு இந்த क्वेश्चनக்கான பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ். முதலாக தமிழை ஆட்சி மொழியாக அறிவித்த நாடு எது? வாவ், கண்ணம்மா டார்ச் ஆன் பண்ணிருக்காங்க. ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சிங்கப்பூர். கண்ணம்மா சரியான பதில சொல்லிருக்காங்க. என்னங்க இப்படி வேற லெவல்ல பதில் சொல்றீங்க. சூப்பர் கண்ணம்மா, சூப்பர். கண்ணம்மாவுக்கு 10 மதிப்பெண்கள். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். காவல்துறையில் முதலில் பெண்களை இணைத்துக் கொண்ட நாடு எது? சந்தியா, மறுபடியும் சந்தியா. இங்கிலாந்து. நீங்க ஜிகேவை கரைச்சு குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜிகே ரவுண்டுன்னு சொன்னது உங்க முகத்துல பளிச்சுன்னு ஒரு பிரகாசம் தெரிஞ்சது. அதுலயே நான் கண்டுபிடிச்சிட்டு நீங்க வெளுத்து வாங்க போறீங்கன்னு. Third question, 30 points for you. சூப்பர்ங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். வடக்கே காஷ்மீருக்கும் தெற்கே கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட தூரம் எத்தனை கிலோமீட்டர்? சந்தியா, இதுக்குமா சொல்லுங்க. 3214 கிலோமீட்டர். சந்தியா, எப்படி சந்தியா இவ்ளோ துல்லியமா ஆன்சர் பண்றீங்க எல்லாத்துக்குமே? படிச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்களா? அண்ணி எப்படி சொல்றாங்க பாத்தீல? பெரிய படிப்பாள் இல்ல, அதான். இதெல்லாம் பார்க்க பிடிக்காம தான் அம்மா கிளம்பி போயிட்டாங்க போல. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. அத்தா இந்தாங்க. ஆமாமா. நிலவில் கால் பதித்த முதல் மனிதனின் பெயர் என்ன? வாவ், நீங்க தான் ஃபர்ஸ்ட் டார்ச் ஆன் பண்ணிருக்கீங்க. என்ன பதில்? நீல் ஆம்ஸ்ட்ராங். வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த போட்டி பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. மாமியாரும் மருமகளும் போட்டி போட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட், பார்க்கவே செமையா இருக்கு. இப்போ யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். தமிழ்நாட்டில் இருந்து ஆஸ்கர் விருதுகளை பெற்ற திரைக்கலைஞன் பேர் என்ன? அவர் மொத்தம் எத்தனை விருதுகள் வாங்கியுள்ளார்? ஜீவிதா, சொல்லுங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான். ஸ்லம்டாக் மில்லியனர் படத்துக்காக 2 ஆஸ்கார் விருது வாங்கியிருக்காரு. வாவ், ஓகே. சோ ஜீவிதா and அவங்க பார்ட்னருக்கு 10 பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். பிரெஞ்சு புரட்சியின் முக்கியமான முழக்கம் என்று சொல்லப்படுவது எது? என்ன சந்தியா, இதுக்குமா? இந்தாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சூப்பர்.
எவ்வளோ டாட்டான பதில் சொல்றாங்க. நாம படிச்சிருந்தா நம்மளும் 4 பதில் சொல்லியிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். லைட்டும் பக்கத்துலயே வச்சுக்கோ. வால்மீகி ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் யார்? கண்ணம்மா, இப்படி திரும்பினா இவங்க, இப்படி திரும்பினா நீங்க. என்னம்மா இப்படி பண்ணா எப்படிமா? இந்தாங்க. கம்பர். சோ இது வரைக்கும் டோட்டலா 19 கேள்விகள் கேட்டு முடிச்சாச்சு. சந்தியா 9 கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி 90 மதிப்பெண்களோட லீடிங்ல இருக்காங்க. கண்ணம்மா 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 50 மதிப்பெண்களோட இருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின். உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? அதுவா? பெல்ஜியம். என்ன யாருமே லைட் அடிக்கல? அட சந்தியா, என்னடா எல்லாத்துக்கும் பளிச்சு பளிச்சுன்னு லைட் வரும், இதுக்கு மட்டும் வரலையேன்னு பார்த்துட்டே இருந்தேன், அடிச்சிட்டீங்க. இந்தாங்க. ரஷ்யாவில் இருக்கு. ரஷ்யால இருக்கு. சூப்பர். அந்த லைப்ரரி பேரு? லெனின் லைப்ரரி. வாவ் சந்தியா, பயங்கர போங்க நீங்க. இந்த ரவுண்ட்ல வந்து பிரிச்சு மேஞ்சது நீங்க மட்டும்தான். இந்த போட்டியில 100 மதிப்பெண்களோட சந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. கண்ணம்மா 50 மதிப்பெண்களோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு ஸ்பெஷல் ரவுண்ட் இருக்கு. ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரே கொஸ்டின் தான் இருக்கும். ஆனா கேள்வியை ஒருத்தவங்க கிட்ட தான் கேட்போம். அவங்களுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லக்கூடாது. அவங்களோட உடல் செய்கை மூலமா அதை நடிச்சு காட்டி மத்தவங்கள பதில் சொல்ல வைக்கணும். இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு 50 மார்க் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணப்படும். 50 மார்க்னு சொல்றாங்க. சோ கண்ணமன் சௌந்தர்யா மேடம், இது வந்து உங்களுக்கு தான் பயன்படும் நினைக்கிறேன். ஏன்னா சந்தியாவும் சரவணனும் ஆல்ரெடி 100 பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க. இதுல ஒரே ஒரு ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே நீங்க அவங்களுக்கு டஃப் கொடுத்துடலாம். சோ ரெடியா இருங்க, பயங்கர கான்ஃபிடென்ட்டோட ஆன்சர் பண்ணுங்க. சரவணன், சந்தியா, நீங்க தப்பா பதில் சொல்லிட்டீங்கன்னா இவ்ளோ நேரம் நீங்க கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? ஓகே, பீனா நர்மதா. ஓகே, இதுல வந்து யார் ஃபர்ஸ்ட் நடிச்சு காட்ட போறீங்க, யார் ஆன்சர் பண்ண போறீங்க? நான் போவே நடிச்சு காட்டுறவங்க இங்க வந்துடலாம். நான் வர நடிச்சு காட்டுறேன். ஐயோ, எனக்கெல்லாம் தெரியாதுங்க, நீங்களே போங்க. மை மை உள்ள நான் பெண் சாவி
இப்ப யாரை கூப்பிடலாம்? நெக்ஸ்ட் கப்பல் சந்தியா அண்ட் சரவணன். சரிங்க. இங்க இங்க நீங்க வரீங்களா இல்ல அவங்க வரங்களா நடிச்சு காட்ட? நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல நடிச்சு காட்டுறீங்களா? ஏங்க நடிச்சு காட்டினா அதுக்கே பதில் தெரிஞ்சிருங்க. நான் நீங்க நடிக்கிறத வச்சே கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். நீங்களே போய் நடிங்களேன். நீங்க போய் நடிங்க. சரிங்க, நான் வரேன். நீங்க வரீங்களா? ஓகே சந்தியா வாங்க. பொது அறிவுல கலக்கிட்டீங்க சந்தியா. கண்டிப்பா இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அத நீங்க எப்படி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நடிச்சு தெரியப்படுத்த போறீங்கன்னு பாக்குறேன். இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா? உலக அதிசயம் என்ன? சாய்ந்த கோபுரம். சூப்பர் क्वेश्चन. ரெண்டு மரம் மரம் சாயுது. மரம் காத்துல சாயுது. சாய்பாபாவா? சாய். கோயில். சாய் கோபுரம். ஃபர்ஸ்ட் நீங்க வரும்போது ரெண்டு பேரும் பயந்துட்டு ரொம்ப அடக்கொடுக்கமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால என்னடா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனா இங்க வந்து நீங்க இவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சிச்சு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். சந்தியா அண்ட் சரவணன் ஜோடிக்கு 50 பாயிண்ட்ஸ். எல்லாம் விளையாடுறா அவ ஏன் மருமக? ரொம்ப சந்தோஷம் சார். சோ நெக்ஸ்ட் யாரை கூப்பிட போறோம்? ஓகே, மாமியார் மருமகளை கூப்பிட போறோம். சோ இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ யார் வந்து நடிச்சு காட்ட போறீங்க, யார் வந்து ஆன்சர் பண்ண போறீங்க? என் மருமக கண்ணம்மா நடிச்சு காட்டுவா, நான் கண்டுபிடிக்கிறேன். கண்ணம்மா வாங்க. தமிழின் முதன்மையான இலக்கண நூலின் பெயர் என்ன? தொல்காப்பியம். ஆன்சர் தெரியுங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர். இதான் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் கை பிளவுஸா? ஷோல்டரா? அது தமிழ்ல தோள். பாதி. டீ டீ காஃபி. ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம். ரெண்டு பேருக்குமே பயங்கரமா அந்த பாச கனெக்ஷன்லாம் இருக்கு. சூப்பரா கண்டுபிடிக்க வச்சிட்டீங்க நீங்க. சூப்பர், கங்க்ராட்ஸ். சூப்பர். ஓகே, இன்னைக்கு இந்த போட்டி இதோட முடியுது. முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு கண்டிப்பா எலிமினேஷன் இருக்கு. ஒரு பேர் டெஃபினட்டா எலிமினேட் ஆகுறாங்க. அதை தவிர இன்னைக்கு யாரெல்லாம் லீடிங்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவிதா, நர்மதா. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா,
பாயிண்ட்ஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல லீடிங்ல இருக்கிறது உங்க யாருக்குமே டவுட்டே வேணாம், சரவணன் அண்ட் சந்தியா 150 பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க. சூப்பர்ல. இதுல யாரு எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பயங்கரமான டஃப் கொடுத்த கண்டஸ்டன்ட் கூட சொல்லலாம். ஸ்விட்சர்லாந்து போகணும்னு ஆசைப்பட்டாங்க. சோ இன்னைக்கு எலிமினேட் ஆக போற ஜோடி மணிமேகலை அண்ட் தனசேகரன். We are happy, very happy. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பயங்கர ஸ்பெஷலா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையல் போட்டி. இங்க பாருங்க, மாமியாரும் மருமகளும் வேற லெவல்ல எந்துவா இருக்காங்க. இந்த போட்டியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குக் வித் கோமாளில இருந்து கோமாளிஸ் வர போறாங்க. சோ தயாரா இருந்துக்கோங்க. கோமாளிங்களோட சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க போது அதை நீங்க மேனேஜ் பண்ணி ஓவர் கம் பண்ணி எல்லாம் பண்ணி எந்த மாதிரி நீங்க சமையலை கொண்டு வந்து யாரு வின் பண்ண போறீங்கன்னு பாப்போம்.